Welcome to Vagai Sodava. Today we are going to see about 6th standard English second term first supplementary Think to Win. So this is very interesting and important lesson for children to motivate themselves. ஸோ இந்த லெசன் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் மட்டும்தான் ஒரே வீடியோவில் போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2ன்னு தனித்தனியாக போடலை. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெசனை நல்லா புரிஞ்சிக்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ் மீனிங் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் மீனிங்ஸும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். திங்க் டு வின். நம்ம வின் பண்ணுறதுக்கு எப்படின்றத யோசிக்கணும். ஓகே, ஸோ த பைசைக்கிள் wobbled as 10-year-old Rucha leaned forward in the seat and pumped the pedals. ஸோ ருச்சான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட வயசு 10 years. ஸோ அவள் பைசைக்கிள் ஓட்டிகிட்ருக்கா. wobbled. ஓகே, wobbled என்னது? தள்ளாட்டம். ஸோ சைக்கிளை வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்க எப்படி கற்றுப்பாங்க? லைட்டாக ஷேக் பண்ணுவாங்க இல்லையா, அப்படியே தள்ளாடிக்கிட்டே ஓட்டுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ருச்சா என்ன பண்ணிகிட்ருக்கா? சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருக்கா. லீன்டு ஃபார்வர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? லீன்டு ஃபார்வர்ட்னா அவள் முன்னாடி பெண்ட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். லீன்டு வளைஞ்சி சப்போர்ட்டுக்காக முன்னாடி பெண்ட் பண்ணிக்கிட்டு சீட்டு மேலே, அப்புறம் பெடலை பம்ப் பண்ணிக்கிட்டு, அவளுக்கு கால் எட்டலை இருந்தாலும் பெடலை பம்ப் பண்ணிக்கிட்டு அவள் சைக்கிளில் தள்ளாடிக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கா. ஹோல்டு டைட் விஷ்ணு, ஐ வில் ஃபால். ஸோ விஷ்ணு கிட்ட என்ன சொல்கிறா? இந்த சைக்கிளை கெட்டியமாக பிடிச்சிக்கோ, இல்லைனா நான் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்கிறா ருச்சா. ஷீ ஷவுட்டட் டு த பாய் ஹூ ரேன் பிஹைண்ட் ஸ்டெடிங் த பைசைக்கிள். ஸோ அவள் அந்த பைசைக்கிள் பின்னாடி விஷ்ணு வந்து பிடிச்சிட்டு வரான் இல்லையா, அவங்கிட்ட ருச்சா வந்து கத்துறா, நீ என் சைக்கிளை கெட்டியமாக பிடிச்சிக்கோ, இல்லைன்னா நான் விழுந்துருவேன், ஸ்டெடியாக பிடிச்சிக்கோன்னு சொல்கிறா. ஃபார் த பாஸ்ட் 2 weeks he had been teaching her to ride. ஸோ 2 வாரமாக அந்த விஷ்ணுன்றவன் ருச்சாவுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துட்ருக்கான். டோன்ட் ஒரி ருச்சாஜி, யூ ஆர் டூயிங் வெல், ஹீ பஃப்ட். ஸோ விஷ்ணு என்ன சொல்கிறான்? நீங்கள் பயப்படாதீங்க ருச்சா அக்கா. இந்த ஜின்றது ஹிந்தியில் மரியாதையாக சொல்கிறது. ஸோ தமிழில் நம்ம ருச்சா அக்கா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் பயப்படாதீங்க ருச்சா அக்கா, நீங்கள் நல்லா தான் ஓட்டுறீங்க அப்படின்னு விஷ்ணு சொல்கிறான். ஃபார் அ ஃபியூ moments he let go of his hold and Rucha was on her own. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அவன் பின்னாடி பிடிச்சிட்டே போகிறான் இல்லையா சைக்கிளை, அவன் என்ன பண்ணுறான்? திடீர்னு கையை எடுத்துடுறான். லெட் கோ ஆஃப் ஹிஸ் ஹோல்டு. ஹோல்டுன்னா பிடிச்சிட்டு இருக்கிறது. ஸோ பிடிச்சிட்டு இருக்கிறத டக்குன்னு விட்டுடுறான். ருச்சா மட்டும் என்ன பண்ணுறா? அவளாவே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போகிறான். அஃப்கோர்ஸ் ஷீ டிட் நாட் நோ இட் அண்ட் ரோட் அலாங் ஸ்மூத்லி. ஸோ விஷ்ணு வந்து கையை விட்டுட்டான் இல்லையா, அது ருச்சாவுக்கு தெரியல. அது தெரியாமையே ருச்சா என்ன பண்ணிகிட்ருக்கா? சூப்பராக ஸ்மூத்தாக வண்டியை ஓட்டிகிட்ருக்கா. ரோட்னா என்னது? ரைடு இருக்கு இல்லையா, ரைட்னா ஓட்டுறது. ரைடோட பாஸ்ட் டென்ஸ் தான் என்னது? ரோட். RODE. ROADன்னா தான் என்னது? சாலை. ரோட்டில் நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம்ல, அது சாலை. இது வந்து ஓட்டுறது. RODE, ரோட். அலாங் ஸ்மூத்லி. விஷ்ணு, ஸ்டாப் த சைக்கிள், ஐ வாண்ட் டு கெட் ஆஃப், ருச்சா கால்டு. ஸோ கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போனதும் ருச்சா என்ன பண்ணுறா? விஷ்ணு சைக்கிளை நிறுத்து, நான் இறங்க போகிறேன் அப்படின்னு கத்துறா. யூஸ் த பிரேக், விஷ்ணு கால்ட் அவுட். விஷ்ணு என்ன சொல்கிறா? பிரேக்கை பிடி அப்படின்னு அவன் கத்துறான். ஹிஸ் வாய்ஸ் கேம் ஃப்ரம் சம் டிஸ்டன்ஸ் அவே அண்ட் ருச்சா ரியலைஸ்டு தட் ஹி வாஸ் நாட் ஹோல்டிங் த பைசைக்கிள் எனிமோர். ஸோ என்ன ஆகுது? இவன் வந்து பிரேக் அப்படின்னு கத்துறான் இல்லையா, அப்போ தான் வந்து ருச்சாவுக்கு தெரியுது, ஓ விஷ்ணு வந்து நம்மளை விட்டுட்டான் போல், அவன் தூரத்தில் இருந்து கத்துறான், அவனோட வாய்ஸ் தூரத்தில் இருந்து தான் கேட்குது, அப்போது நம்ம என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு அவளுக்கு அப்போ தான் புரியுது. ஸோ ஹி வாஸ் நாட் ஹோல்டிங் த பைசைக்கிள். அவன் நம்ம பைசைக்கிளை பிடிக்கலன்றது அவனுக்கு அப்போ தான் தெரியுது ருச்சாவுக்கு. ஐ வில் ஃபால் ஷீ வெயில்ட் அண்ட் பிஃபோர் விஷ்ணு குட் ரீச் ஹர் the bicycle wobbled, tilted to one side and Rucha was deposited into a bush. Shaken but unhurt, Rucha cried angrily. ஸோ இது பாருங்கள், இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான்? ஐ வில் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு
கத்திக்கிட்டே என்ன பண்ணுறா, ஷீ வெயில்டுன்னா வந்து அழறது, க்ரையிங். வெயில்டுன்னா அப்படியே அழறா. ஸோ கத்திக்கிட்டே அழுதுகிட்டே என்ன பண்ணுறா, விஷ்ணு ஓடி வர்றதுக்குள்ளே அவள் கீழே விழுந்துடுறா. த பைசைக்கிள் வெப்பிள்டு, அப்படியே தள்ளாடிக்கிட்டே, டில்டடு அப்படின்னா சாஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ தள்ளாடிக்கிட்டே போயிட்டு டக்குன்னு போய் சாஞ்சிடுறா ஒரு பக்கமாக. ருச்சா வாஸ் டெபாசிட்டட் இன்டு ஏ புஷ். இந்த டெபாசிட்னா என்னது, நம்ம பேங்க்கில் பணத்தை தானே டெபாசிட் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ் அழகாக சொல்லியிருக்காங்க. புஷ்ஷுன்னா புதர், ஒரு ஒரு செடி கொடிக்கு நடுவில் போயிட்டு என்ன பண்ணிடுறா, போயிட்டு டமால்னு விழுந்துடுறா. ஷேக்கன் பட் அன்ஹர்ட், ருச்சா கிரைட் ஆங்க்ரிலி. ஸோ அவள் வந்து எந்த அடியும் படலை, ஆனால் அவள் கீழே விழுந்துட்டா, ரொம்ப கோபமாக இருக்கா. ஸோ அவள் கோபமாக என்ன சொல்கிறா, ஐ டோல்ட் யூ டு ஹோல்ட் டைட், ஐ டோல்ட் யூ ஐ வுட் ஃபால். ஷி கிளார்ட் அட் விஷ்ணு. நான் உன்னை என்ன சொன்னேன், சைக்கிளை டைட்டாக பிடின்னு தானே சொன்னேன், நான் கீழே விழுந்துருவேன்னு சொன்னேன்ல, ஆனால் நீ வந்து என்னை நீ பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக முறைச்சிக்கிட்டே விஷ்ணுவை பார்த்து ருச்சா சொல்கிறா. பட் ருச்சாஜி, யூ ஆர் ரைடிங் குவைட் வெல் அண்ட் எனிவே யூ ஹாவ் டு லேர்ன் ரைடிங் வித்தவுட் சம் ஒன் ஹோல்டிங் த சைக்கிள், இஸ்ன்ட் இட், விஷ்ணு எக்ஸ்பிளைன்டு. ஓகே ருச்சாஜி, ருச்சா அக்கா எனக்கு புரியுது, ஆனால் எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் வந்து தனியாக ஓட்டி தான் ஆகணும் சைக்கிளை, நான் சொல்கிறது கரெக்டு தானே, இப்போத்துலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம்ல அப்படின்னு விஷ்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். சி ஐ ஃபெல் டின்ட் ஐ, ருச்சா ஹுட் நாட் பி பசிஃபைட். ஓகே, பசிஃபைட்னா சமாதானம் ஆகலை. விஷ்ணு சொன்னதுக்கப்புறமா அவள் வந்து சமாதானம் ஆகலை, நீ என்ன சொன்னாலும் நான் கீழே விழுந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோபமாக தான் இருக்காள். She stormed into the house to complain. You fell, doesn't matter, said her mother calmly. ஸோ அவள் என்ன பண்ணுறா, ஷீ ஸ்டாம்டு. புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து கிராஃபிக் சரியாக இல்லை, அதனால தான் அது கலங்களாக இருக்குது. ஸ்டாம்டு, STORMED. ஸ்டாம்னானது புயல். ஸோ அவள் என்ன பண்ணுறா, அந்த கோவத்தோட புயல் வேகத்தில் வீட்டுக்கு ஓடுறா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா கிட்ட. பட் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, யூ ஃபெல், நீ கீழே விழுந்துட்டியா, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, டசன்ட் மேட்டர், செட் ஹர் மதர் காம்லி. ரொம்ப அமைதியாக பொறுமையாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே தானே விழுந்துட்டேன், அதனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சிம்பிளாக அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. வி ஆல் டூ வென் வி ஆர் லேர்னிங் டு ரைட் அ சைக்கிள். நம்ம எல்லாருமே சைக்கிள் ஓட்டும் போது கற்றுக்கும் போது அப்படி தான் கீழே விழுவாங்க, அப்படி தான் விழும், அப்படி தான் அடிப்படும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் யூ ஆர் நாட் ஹர்ட். நல்ல வேலை நீ வந்து அடிப்படலை, அது ஓகே தானே, விழுந்துட்டாலும் நீ சேஃபாக தானே இருக்கேன்னு சொல்கிறாங்க. த பைசைக்கிள் இஸ் டூ பிக் ஃபார் மீ, ருச்சா கம்ப்ளைண்ட். ருச்சா என்ன சொல்கிறா, இந்த பைசைக்கிள் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு கால் எட்டலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். வென் ஐ ஆம் இன் த சீட் மை டோஸ் பேர்லி டச் த கிரவுண்ட். பேர்லின்னா ஹார்ட்லின்னு அர்த்தம், ரொம்ப ரேர்லி. இதுக்கு நிறைய வார்த்தைங்க இருக்குது. செல்டம்னு ஒரு வார்த்தை இருக்குது, பேர்லி, ஹார்ட்லி, ரேர்லி. அதாவது எனக்கு சுத்தமாக காலே எட்டலை, ரொம்ப ரேரு, எனக்கு என்னோடய பாதை வந்து எட்டவே மாட்டேங்குது, என்னால் சைக்கிள் ஓட்டவே முடியல, அந்தளவுக்கு பெரிய சைக்கிளாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். ஹர் மதர் எக்ஸ்பிளைன் டு ஹர் தட் ஷி ஃபவுண்ட் நத்திங் ராங் வித் இட். ஆனால் ருச்சாவோட அம்மா என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து சைக்கிள் ஓட்டும் போது நடக்கிற விஷயந்தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ருச்சா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரைடிங் எ சைக்கிள் ஆஃப் தட் ஹைட் வாஸ் ரைட் ஃபார் ஹர். ஆஃப்டர் ஆல் ஷி வாஸ் க்ரோயிங் அப். மம்மி, மே ரைட் த பைசைக்கிள், ஆஸ்க்டு சீமா, ருச்சாஸ் சிஸ்டர், எங்கர் டு ஹர் பை 3 years. ஸோ என்ன ஆகுது, இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ வளர்ந்ததுக்கப்புறம் இது சரியாயிடும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரம் என்ன பண்ணுறா, ருச்சாவோட சிஸ்டர், யங்கர் சிஸ்டர், அவங்களோட பேர் சீமா. ஸோ சீமா வந்து ருச்சாவை விட 3 வயசு சின்ன பொண்ணு. ஸோ அவன் என்ன கேட்குறா, நான் அந்த சைக்கிளை ஓட்டுட்டுமா, மே ஐ ரைட் த பைசைக்கிள் அப்படின்னு கேட்குறான். நோ சீமா, யூ கெனாட், ருச்சா கட் இன் பிஃபோர் ஹர் மதர் குட் ஆன்சர். ஸோ அவங்க அம்மா பதில் சொல்கிறதுக்குள்ளேயே ருச்சா என்ன பண்ணிடுறா, முதல்ல
வேணாம் நீலாம் ஓட்டக்கூடாது, உனக்கு அந்தளவுக்கு ஹைட் இல்லை, நோ சீமா யூ கேனாட், நீ ஓட்டக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறதுக்கு முன்னாடி ருச்சா பதில் சொல்லிடுறா. வென் இட் இஸ் ஸோ ஹை ஃபார் மீ, ஹவு கேன் யூ சிட், யூ ஆர் மச் ஷார்ட்டர், நோ அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் ஹெல்ப். நீ ரொம்ப குள்ளமாக இருக்க, ஹைட்டாக இருக்க, என்னாலேயே சரியாக உட்கார முடியல, சரியாக ஓட்ட முடியல, நீ எப்படி உட்காருவ, நீ எப்படி சைக்கிளை ஓட்டுவ, நோ அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் ஹெல்ப்டு, நீ எவ்வளோ கெஞ்சினாலும் நீ சைக்கிள் ஓட்ட முடியாது அப்படின்னு ருச்சா சொல்லிடுறா. தேர் வாஸ் அ கன்சிடரபிள் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த டூ சிஸ்டர்ஸ். கான்ட்ராஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு பேருமே வேறு வேறு மாதிரி இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ருச்சா ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அடக்கமான பொண்ணு, ரொம்ப பயந்த பொண்ணாக இருந்தால்னா, அப்போ சீமா எப்படி இருப்பா, ரொம்ப ஆக்டிவாக, எதுக்குமே பயப்படாமல் துருன்னு வாழ்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாள். ஸோ அதுக்கு பேர் தான் ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் என்னது, கான்ட்ராஸ்ட். தெர் வாஸ் அ கன்சிடரபிள் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த டூ சிஸ்டர்ஸ். ஸோ இந்த ரெண்டு சிஸ்டருமே வேறு வேறு மாதிரி, ரெண்டு பேருமே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ருச்சா வாஸ் வெரி ப்ரொடெக்டிவ் ஆஃப் ஹர் யங்கர் சிஸ்டர். ருச்சா எப்பவுமே சீமாவை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. She was overprotective with her. Rucha herself had been overprotected. ஸோ எப்போவுமே ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, பார்த்து சீமாவை அவங்களோட சிஸ்டரை வச்சுப்பாங்க. சீமா மட்டும் இல்லை, தன்னையுமே அவங்க ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுப்பாங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க, எந்த நேரமும் அலர்ட்டாக இருப்பாங்க. ஷீ செல்டம் டிட் திங்ஸ் ரேஷ்லி. செல்டம்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரேர்லி, ஹார்ட்லி. அவங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ரேஷ்லின்னா ஸ்பீடு, வேகமாகவோ பதட்டமாகவோ செய்ய மாட்டாங்க. யார்? ருச்சா. ருச்சா எதையுமே வேகமாகவோ பதட்டமாகவோ செய்ய மாட்டாங்க. எப்பவுமே காமாக இருப்பாங்க, பொறுமையாக தான் செய்வாங்க. ஈவன் இன் ரன்னிங் அண்ட் பிளேயிங் ஷீ வுட் பி கான்ஷியஸ் ஆஃப் ஹர் மூமெண்ட்ஸ். சீமா ஆன் த அதர் ஹேண்ட் வாஸ் போல்ட் அண்ட் ப்ரான் டு டேக்கிங் ரிஸ்க்ஸ். ஸோ ஈவன் இன் ரன்னிங், மேபி ரன்னிங் ரேஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கேம்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தால் கூட எப்பயுமே கான்ஷியஸாக, அடிப்படாமல், சேஃப்டியாக, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட பாதுகாப்பாக விளையாடுவாங்க ருச்சா. ஆனால் சீமா அப்படி கிடையாது. ரொம்ப போல்டாகவும் ரொம்ப தைரியமாகவும் எந்த ரிஸ்க்கை வேணாலும் விளையாட்டுக்காகவோ கேமுக்காகவோ ஈஸியாக எடுத்துருவாங்க சீமா. ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட். நெக்ஸ்ட் வீக் இன்டர்-ஹவுஸ் பேட்மிண்டன் மேட்சஸ் வேர் டு பி ஹெல்ட் இன் த ஸ்கூல். ஸோ அடுத்த வாரம் இன்டர் ஹவுஸ்னால் என்னது, இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் டீம் இருக்கும் இல்லையா, 4 டீம் இருக்கும் இல்லையா, ப்ளூ, ரெட், எல்லோ, க்ரீன். ஸோ அதுக்கு 4 டீமுக்கும் 4 பேர் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நேம்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்கூலுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த 4 டீமை தான் அங்கே ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 ஹவுஸ்க்கும் பேட்மிண்டன் மேட்சஸ் நடக்க போகுது அடுத்த வாரம். ருச்சா வாஸ் இன் த சீனியர் டீம். ருச்சா சீனியர் டீமில் இருக்கா. ஷீ கேவ் அப் அதர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ராக்டிஸ்ட் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவள் எல்லா வேலையும் ஓரங்கட்டி வச்சுட்டு முழுக்க இந்த பேட்மிண்டன் ப்ராக்டிஸ் கண்டினியூஸாக அவளோட ஃப்ரெண்ட்ஸு கூட பண்ணிக்கிட்டு இருக்கா. ருச்சா ஹிட் ஹார்டர் தே டோல்ட் ஹர் ஆன் த டே ஆஃப் த மேட்ச். ஸோ அந்த பேட்மிண்டன் மேட்சும் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ருச்சாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ருச்சா விளையாடிட்டு இருக்கும் பொழுது ஹிட் ஹார்டர், வேகமாக அடி, நல்லா அடி அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்காங்க. அருணா, எ வெரி குட் பிளேயர் ஆஃப் தேர் ஹவுஸ், was expected to win and she did. Rucha and her opponent were almost evenly matched and Rucha lost the game by a couple of points. So இந்த ருச்சாவோட ஹவுஸில் இன்னொரு பொண்ணு இருக்கான், அவள் பேர் அருணா. அவள் சூப்பரான பிளேயர், நல்ல பிளேயர், எ வெரி குட் பிளேயர் ஆஃப் தேர் ஹவுஸ். ஸோ ருச்சாவோட ஹவுஸில் இருக்கக்கூடிய இன்னொரு பிளேயர் பேர் அருணா. அவள் சூப்பராக விளையாடுவா. அதே மாதிரி அவள் கேம்ஸ்லேயும் நிறைய ஜெயிப்பா. ஆனால் ருச்சா என்ன பண்ணுறா, அவளோட ஆப்போனன்ட்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் விளையாடுறாங்க. ஆனால் கடைசியாக என்ன ஆகிடுது, ருச்சா தோற்று போயிடுறா. நல்லா தான் விளையாடுறா, ஆனால் கடைசி நேரத்தில் தோற்று போயிடுறா. தேர் ஹவுஸ் ஸ்டுட் செகண்ட் இன் த ஓவரால் டேலி. ஸோ ருச்சாவோட ஹவுஸ் என்ன ஆகிடுது,
இப்போ பேட்மிட்டன்னா அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சேர்த்துக்க மாட்டாங்க. பேட்மிட்டன், ரன்னிங் ரேஸு இந்த மாதிரி எல்லா விதமான கேம்ஸ்லேயும் பாயிண்ட்ஸ் போடுவாங்க. அதில் ஓவராலாக ருச்சாவோட ஹவுஸ் டீம் என்னவாயிடுது, செகண்ட் பிளேஸ் வந்துடுது. ஐ கான்ட் சீம் டு வின் செட் ருச்சா ரிமோர்ஸ்ஃபுல்லி. ஸோ ருச்சா என்ன சொல்கிறா, நான் வந்து ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே ரொம்ப சோகமாக சொல்லிக்கிறான். யூ பிளேட் ஆல் ரைட், அருணா கன்சோல்டு ஹர். ஸோ அவளோட ஹவுஸில் இருக்க இன்னொரு பொண்ணு பேர் வந்து அருணா இல்லையா. ஸோ அவள் என்ன சொல்கிறா, நீ நல்லா தான் விளையாடன அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணுறா. கன்சோல்னா தேத்துறது, ஆறுதல் சொல்கிறது. த டைம் வென் யுவர் ஆப்போனண்ட் வாஸ் அட் த நெட், இஃப் யூ ஹேட் ஹிட் ஜஸ்ட் அ லிட்டில் ஹார்டர் ஓவர் ஹர் ஹெட், யூ குட் ஹாவ் ஓன் தட் பாயிண்ட். ஸோ அருணா என்ன சொல்கிறா ருச்சா கிட்ட, நீ எல்லாமே சூப்பராக தான் விளையாடின, ஆனால் உன்னோட ஆப்போனண்ட் வந்து அந்த நெட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்போது நீ என்ன பண்ணியிருக்கணும், வேகமாக அந்த ஆப்போனண்ட்னா எதிர் டீம் பிளேயர், அந்த பிளேயரோட தலைக்கு மேலே வேகமாக அடிச்சிருக்கணும். அப்போ நீ ஈஸியாக ஜெயிச்சிருப்ப. நீ நீ அதை மிஸ் பண்ணிட்ட, அது மட்டும்தான், மற்றபடி எல்லாமே நல்லா தான் விளையாடின அப்படின்னு அருணா கன்சோல் பண்ணுறான். ஐ நோ ரிப்ளைட் ருச்சா, பட் சம்ஹவ் ஐ ஆல்வேஸ் மேக் சச் மிஸ்டேக்ஸ். எனக்கு தெரியுது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ருச்சா சொல்கிறா. ஆனால் என்ன சொல்கிறா, எனக்கு தெரிஞ்சாலும் நான் இதே மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எல்லா மேட்ச்லையும் பண்ணுறேன், இதனாலே தோற்று போயிடுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் மோர், தட் இஸ் ஆல், அருணா டோல்ட் ஹர். அருணா என்ன சொல்கிறா ருச்சா கிட்ட, நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உன்னால் வின் பண்ண முடியும், அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் வருத்தப்படலை, இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்கிறான். ஐ சப்போஸ் ஸோ, ருச்சா ரிப்ளைட் க்ளூமிலி. ஸோ க்ளூமிலி என்னென்ன ரொம்ப கவலையாக ரொம்ப வருத்தத்தோடு என்ன சொல்கிறா, ஆமாம் நான் அதை செஞ்சுருக்கணும், இனிமேல் செய்கிறேன்ற மாதிரி அவள் ரிப்ளை கொடுக்குறான். Cheer up now, Aruna told her. At least you tried. I say, the inter-school sports meet is coming up. You are in the school's relay team, aren't you? பரவாயில்ல விடு, சியர் அப், அதெல்லாத்தையும் மறந்துடு, என்ஜாய் பண்ணு, ஹாப்பியாக இரு, இதே நினச்சிட்டு இருக்காத. நீ வந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண, நீ ஒன்றும் ஈஸியாகலாம் ஒன்றும் தோற்று போகல, நீ ட்ரை பண்ண, நல்லாவும் விளையாண்ட. அது மட்டும் இல்லாமல் ஐ சே த இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ், ஸோ இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடக்க போகுது, ஸோ அதில் நீ ரிலே டீமில் இருக்க, அதனால் நீ என்ன பண்ணணும், இதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்கிற. ரிலேன்னா என்னது, 4 பேர் இருப்பாங்க, ஒரு டீமில் 4 பேர் இருப்பாங்க, ஒரு ஒரு குச்சி மாதிரி இருக்கும் கையில், அதை ரன்னிங் ரேஸ் மாதிரி கிரவுண்டை சுற்றி வரும்போது 4 பேர் கையிலையும் பாஸ் பண்ணி 4 பேரும் ஓடி வரணும் இல்லையா. உங்களுக்கு தெரியும் ரிலேன்னா என்னென்னு. ஐ வில் ப்ராபப்ளி மேக் எவ்ரி ஒன் லூஸ் த ரேஸ், ருச்சா செட் ஸ்டில் க்ளூமி. ஸோ ருச்சா வந்து ஏற்கனவே அப்செட்டாக இருக்கு இல்லையா. இதை கேட்டது ருச்சா என்ன சொல்கிறா, நான் கண்டிப்பாக வந்து நான் சரியாக ஓட போகிறதில்ல, 4 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் ருச்சா ஒரு ஆள், ருச்சா சரியாக ஓடலைன்னா மீதி 3 பேருமே தோற்றுருவாங்க இல்லையா, என்னால் எல்லாருமே தோற்க போகிறீங்க அப்படின்னு அவள் கவலையாக சொல்கிறான். டோன்ட் திங்க் தட் வே, அருணா ப்ளீடட் வித் ஹர். யூ ரன் ஃபாஸ்ட், வி நீட் யூ. நீ அப்படிலாம் ஒன்றும் நினைக்காத, நீ ஏன் நெகட்டிவாகவே நினைக்கிற, நீ நல்லா வேகமாக தான் ஓடுற, நீ எங்களுக்கு தேவை அப்படின்னு அருணா சொல்கிறா. ருச்சா ஃபைனலி அக்ரீட் டு ஸ்டாண்ட் இன் இஃப் no better person could be found. Meanwhile, she would train with the rest of them under the new PT instructor, Prakash sir. ஸோ ருச்சா என்ன பண்ணுறா, ஃபைனலாக ஒத்துக்கிறா. எதனால், இதுக்கப்புறம் ஒரு புது ஆளை பிடிச்சி அவளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அதுக்கப்புறமா ரிலேயில் ஓட வைக்கிறத விட, நீ ஏற்கனவே ப்ராக்டிஸ் எடுத்திருக்க, ஏற்கனவே உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீயே வரலான்னு சொன்னதும் ருச்சா ஒத்துக்கிறா. சரி ஓகே நானே வரேன். ஸோ அந்த நேரம் வந்து புதுசாக வந்திருக்க பிடி சார் பிரகாஷ் அவருடைய பேர். ஸோ பிரகாஷ் சார்கிட்ட ருச்சா, அருணா, இன்னும் 2 மொத்தம் 4 பேர் இல்லையா, இன்னும் 2 பிளேயர்ஸ் 4 பேரும் வந்து பிரகாஷ் சார்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ஹி வாஸ் வெரி enthusiastic about sports, drove the children hard, praising, scolding, correcting, but mostly encouraging them.
He was very enthusiastic. Enthusiastic means interestingly. இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு ஸ்போர்ட்ஸ் மேலே. சில்ட்ரனை வந்து ட்ரோவ்னது ட்ரைவ்னா ஓட்டிகிட்டு போகிறது. ஸோ ஒரு ஆள் முன்னேற்றுறது. ட்ரோவ்னா அதனோட பாஸ்ட் டென்ஸ், ட்ரைவோட பாஸ்ட் டென்ஸ் தான் ட்ரோவ். ஸோ அந்த பிடி சார் பிரகாஷ் சார் என்ன பண்ணுறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கார் ஸ்போர்ட்ஸ் மேலே. அதே மாதிரி சில்ட்ரன்ஸை என்கரேஜ் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கார். அவர் என்னென்ன பண்ணுறாரு, நல்லா விளையாடினா புகழறாரு, ப்ரைஸிங். தப்பாக விளையாடினா திட்டுறாரு, ஸ்கோல்டிங். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணுறாரு, கரெக்டிங். பட் மோஸ்ட்லி என்கரேஜ் பண்ணுறாரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும். ருச்சா, யூ ஆர் நிம்பிள் அண்ட் லைட், யூ கேன் டூ பெட்டர் தென் தட், ஹீ டோல்ட் ஹர் ஆஃபன். ஸோ அந்த பிரகாஷ் சார் வந்து ருச்சா கிட்ட என்ன சொல்கிறார் அடிக்கடி, யூ ஆர் நிம்பிள் அண்ட் லைட். நிம்பிள்னா வந்து ஆக்டிவ், நீ நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்க, நல்லா ஆக்டிவாக இருக்க. அண்ட் லைட், ரொம்ப சாஃப்டாக இருக்க. யூ கேன் டூ பெட்டர் தென் தட், நீ வந்து நல்லாவே விளையாடுவ, இப்போ விளையாடுறத விட இன்னும் நல்லாவே விளையாடுவ அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாரு. ஹவு கேன் ஐ டூ தட், ருச்சா கன்ஃபைன் டு அருணா, ஐ வில் மோஸ்ட்லி ப்ராபப்ளி ஃபால். நான் இதை எப்படி பண்ணுவேன், கண்டிப்பாக நான் வந்து தோக்க தான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறா ருச்சா. டோன்ட் பி சில்லி, வி ஆர் ஆல் ட்ரைங் டு பெட்டர் அவர் செல்ஃப், யூ மஸ்ட் ட்ரை டு, அருணா டோல்டு ஹர். ஸோ அருணா என்ன சொல்கிறா ருச்சா கிட்ட, நீ ஏன் இப்படி முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, இதே மாதிரி நெகட்டிவாக பேசுகிறத நிறுத்து, நம்ம எல்லாருமே நல்லா விளையாட தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீயும் எங்களை மாதிரி ட்ரை பண்ணு, நீ ட்ரை பண்ணாலே ஜெயிச்சிருவ அப்படின்னு அருணா மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கா ருச்சாவை. ஸ்ப்ரிங் ஃபீல்ட்ஸ், அங்கே கிராஃபிக்ஸில் சரியாக தெரியல, ஸ்ப்ரிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்றது ஒரு டீமுடைய பேர். ஆனால் இவங்க ஸ்கூல் டீம் பேர் இல்லை, வேறு ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ரிலே டீமோட பேர் தான் என்னது, ஸ்ப்ரிங் ஃபீல்ட்ஸ். ஸோ இப்போ படிக்கிறேன். ஸ்ப்ரிங் ஃபீல்ட்ஸ் ஹாவ் அ வெரி ஃபாஸ்ட் ரன்னர் இன் their டீம். ஷப்னம் their டீம்மேட் இன்ஃபார்ம்டு தெம். ஸோ ஷப்னம் அப்படின்ற பொண்ணு வந்து அருணா கிட்ட சொல்லியிருக்கா என்னன்னு, ஸ்ப்ரிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் ஒரு டீம் இருக்குது, அந்த டீமில் 4 பேருமே சூப்பராக ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறவங்க தானா, கண்டிப்பாக அந்த டீம் தான் ஜெயிக்கும்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு அந்த ஷப்னம்ன்ற பொண்ணு அருணா கிட்ட சொல்கிறா. அந்த அருணா வந்து இதை யார்கிட்ட சொல்கிறா, ருச்சா கிட்ட சொல்கிறா. ஹேஸ் எனிவன் ஹியர்ட் அபவுட் ஹர், இட் சீம்ஸ் தே கால் ஹர் பிடி உஷா. அந்த ஸ்ப்ரிங் ஃபீல்ட்ஸ் டீமில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து எல்லாருமே எப்படி கூப்பிடுவாங்கன்னா பிடி உஷான்னு கூப்பிடுவாங்க. பிடி உஷா யாருன்னா நம்ம கண்ட்ரிக்காக ரன்னிங் ரேஸில் முதல்ல ஒரு விமன் வந்து மெடல் வாங்கினது பிடி உஷா தான். ஸோ அதனால் அவ்வளோ ஸ்பீடாக ஓடுவா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரிங் ஃபீல்ட்ஸ் டீமில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பிடி உஷா மாதிரி வேகமாக ஓடுவாளாம். பிரகாஷ் சார் overheard this conversation. He took a quick decision. The girls' relay team gather here in 5 minutes. He called out. All the girls came together. Girls, I have been watching you all. You need some more practice, more time on the field. ஸோ இந்த அருணாவும் ருச்சாவும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து அந்த புது பிடி சார் பிரகாஷ் சார் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு குயிக் டெசிஷன் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு எல்லா ரிலே கேர்ள்ஸையும் டீமாக கேதர் பண்ணுங்கள், ஒரு 5 மினிட்ஸில் எல்லோரும் ஒன்று கூடுங்க, உங்கள்கிட்ட நான் பேசணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லா கேர்ள்ஸுமே என்ன பண்ணுறாங்க, ஆல் த கேர்ள்ஸ் கேம் டுகெதர், எல்லாருமே ஒன்றா வந்து கூடுறாங்க. கேர்ள்ஸ், ஐ ஹாவ் பீன் வாட்சிங் யூ ஆல், நீங்கள் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்கள் பேசுகிறது, உங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு இன்னும் மோர் ப்ராக்டிஸ் தேவைப்படுது, நீங்கள் இன்னும் இந்த ஃபீல்டில் இந்த கிரவுண்டில் ரொம்ப நேரம் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு பிரகாஷ் சார். யூ ஆர் நாட் டூயிங் எனஃப், ஹீ டோல் தெம். நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் போதுமானதாக இல்லை, நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் கான்ஃபிடென்ட் வரும்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, வாசிஃபரஸ் ப்ரொட்டஸ்ட் greeted this. All right girls, calm down. He held up his hands, placating them. ஸோ என்னாச்சு,
இந்த வோசிஃபரஸ். ஓகே, வாசிஃபரஸ்னால் எல்லா எல்லா பிளேயர்ஸும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எங்களுக்கு போதுமான ப்ராக்டிஸ் இல்லை தான், ஸோ நாங்கள் அதிகமாக இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் சார்கிட்ட சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து கூச்சல் பண்ணுறாங்க, நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிரகாஷ் சார் என்ன சொல்கிறாரு, ஆல்ரைட் கேர்ள்ஸ் காம் டவுன், எல்லோரும் பொறுமையாக இருங்க. பிளக்கேட்டிங்னா வந்து சமாதானப்படுத்துறது. ஓகே நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. டெல் மீ வாட் இஸ் யுவர் கோல்? டு வின் த ரேஸ், isn't it? நாட் ஜஸ்ட் டு மேக் அன் அட்டெம்ப்ட் டு வின், ஆர் வி அக்ரீட்? ஸோ என்கிட்ட சொல்லுங்கள், உங்களோட கோல் என்ன, உங்களோட எய்ம் தான் என்ன? உங்களோட ரேஸில் வின் பண்ணுறது உங்கள் எய்மா, இல்லை சும்மா பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது மட்டும் போதுமா? சும்மா நாங்களும் ஓடணும் வந்தோம் அது மட்டும் போதுமா? கண்டிப்பாக என்ன, அது மட்டும் போதாது, கண்டிப்பாக நம்ம வின் பண்ணணும். டு வின் என்ன, நான் சொல்கிறது ஒத்துக்கிறீங்களா? ஆர் வி அக்ரீட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. த கேர்ள்ஸ் மர்மர்டு தேர் அசென்ட். அசென்ட்னா அக்செப்ட். ஸோ கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, மர்மர்னா முணுமுணுக்கிறது. ஓகே சார் புரியுது, நாங்கள் வின் பண்ணுறோம் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி முணுமுணுன்னு சொல்லிக்கிறாங்க. ஐ நோ யூ ஹாவ் பீன் ட்ரைனிங், யூ ஜஸ்ட் நீட் டு கிவ் அ லிட்டில் எக்ஸ்ட்ரா புஷ் டு யுவர் எஃபர்ட்ஸ் டு வின். ஐ நோ ஆல் ஆஃப் யூ ஹாவ் இட் இன் யூ, ஹீ டோல் திம். ஸோ அந்த 4 பேர்கிட்டையும் பிரகாஷ் சார் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே கண்டினியூஸாக நல்லா ட்ரைனிங் பண்ணுறீங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களை நீங்களே தயார்படுத்திக்கணும், மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் இன்னும் நீங்கள் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கணும், அப்போ தான் நம்ம வின் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே வந்து ஒழுங்காக அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரகாஷ் சார் சொல்கிறார். ரைட், let us start with these exercises. He showed them exercises that would allow their legs to stretch more, stride faster. ஸோ ரைட், ஓகே நம்ம முதல்ல இந்த எக்ஸசைஸ்லேருந்து தொடங்கலான்னு சொல்லிட்டு அவர் எக்ஸசைஸை செஞ்சு காட்டுறாரு. ஃபஸ்ட்டு வந்து அலோ தேர் லெக்ஸ் டு ஸ்ட்ரெச். அந்த பிளேயர்ஸோட காலை வந்து நல்லா விரித்து, ஸ்ட்ரெச்சுன்னா வந்து விரிக்கிறது, நல்லா நீட்டுறது. ஸோ கால்களை நல்லா விரித்து ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, எக்ஸசைஸ் சொல்லித்தராரு. தென் ஹீ ட்ரெயின்டு தெம் இன் த ஸ்கில் ஆஃப் பாசிங் த பேட்டன் வித்தவுட் லாஸிங் ஸ்பீட். ஸோ அதுக்கப்புறம் என்ன ட்ரைனிங் கொடுக்குறாருன்னா, இந்த ரிலேயில் ஓடி வரும்போது பேட்டன்னா குச்சி, ஓகே கழி, ஒரு தடின்னு சின்னதாக ஒரு தடின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த குச்சை வந்து 4 பேரும் வந்து ரன்னிங் ரேஸில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பாஸ் பண்ணிக்கிட்டு ஓடணும் இல்லையா? ஸோ அந்த கழி பேர் தான், குச்சி பேர் தான் என்னது, பேட்டன். அதை வந்து எப்படி ஸ்பீடு குறையாமல் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தராரு. டோன்ட் ஸ்லோ டவுன் வென் யூ நியர் யுவர் நெக்ஸ்ட் டீம் மெம்பர். நீங்கள் அந்த குச்சை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குற வரைக்கும் நீங்கள் ஸ்லோவாகக்கூடாது, அதே ஸ்பீடில் வேகமாக ஓடி போய் தான் அந்த குச்சை கொடுக்கணும். குச்சை கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பார்க்கணும், ஸ்லோவாகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஸ்பீடை குறைக்கக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. Prakash sir said, maintain your speed while passing your baton. ஸோ நீங்கள் அந்த பேட்டனை பாஸ் பண்ணுற வரைக்கும் உங்களோட ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்லி when the baton has left your hand, you slow down. எப்போ நீங்கள் பேட்டனை கொடுத்துட்டீங்களோ அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லோ ஆகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Do you understand? And you who are going to receive the baton also keep in motion. உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதான் நான் சொன்னது? பேட்டனை கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்லோவாகணும். அடுத்து என்ன சொல்கிறாரு, யார் பேட்டனை வாங்க போகிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணணும், கீப் இன் மோஷன். மோஷன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் முன்னாடி ஓடி போகணும், ஓடிக்கிட்டே அதை வாங்க பார்க்கணுன்னு சொல்கிறாரு. லைக் ஜாகிங். ஆல் ரைட், எனாஃப் ஃபார் டுடே. இன்னைக்கு இந்த ப்ராக்டிஸ் போதும்னு சொல்கிறார். ரிப்போர்ட் டு மீ சேம் டைம் டுமாரோ அகெயின். நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்துடுங்க. Then turning to Richa, he said, I want a word with you. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஓகே எனக்கு ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு இதே டைமுக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு திடீர்னு ருச்சாவை பக்கம் திரும்பி என்ன சொல்கிறாரு பிரகாஷ் சார், ஐ வாண்ட் அ வேர்ட் வித் யூ. நான் என்கிட்ட கொஞ்சம் பேசணும். யூ ஆர் ஆப்ட் டு ஸ்லோ டவுன் ஆஃப்டர் ஸ்டார்டிங் வெல். நீ எல்லாமே நல்லா விளையாடுற, நல்லா தான் பண்ணுற, நல்லா தொடங்குற, ஆனால் முடிக்கும் போது ஸ்லோ டவுன் ஆகிடுற, அந்த மாதிரி ஸ்லோவாக ஆகாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு ருச்சாவுக்கு பிரகாஷ் சார். Don't do that, maintain your speed, he advised her.
நீ இந்த மாதிரி பண்ணாத, உன்னோட ஸ்பீடை மெயின்டைன் பண்ணு, கண்டினியூஸாக ஸ்பீடாகவே ஓடு அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறார். சார், ஐ எம் நாட் வெரி குட், ரிச்சா செட் டோல்ஃபுல்லி. ஸோ டோல்ஃபுல்லி என்னன்னு ரொம்ப துயரமாக ரொம்ப கஷ்டத்தோடு என்ன சொல்கிறார், நான் அந்தளவுக்கு ஒரு நல்ல ரன்னர் கிடையாதுன்னு சொல்கிறான். அதுக்கு நோ செல்ஃப் டவுட்ஸ் ரிச்சா, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ ஹாவ் பீன் வாண்டிங் டு டெல் யூ. நான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறது அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி உன்னை நீயே சந்தேகப்படாத, முதல்ல கான்ஃபிடெண்ட்டாக இரு, இந்த சந்தேக புத்தியை தூக்கி போடு. உன்னை நீயே சந்தேகப்பட்டானா அப்புறம் எப்படி வின் பண்ண முடியும் அப்படின்னு பிரகாஷ் சார் கேட்குறாரு. யூ மஸ்ட் ஹாவ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட், டோன்ட் ஈவன் திங்க் ஆஃப் லாஸிங். See yourself winning, think to win, only to win. You can do it, I can feel it. Richa went home with Prakash sir's words ringing in her ears. ஸோ அந்த பிரகாஷ் சார் சொல்கிறார் இல்லையா, எப்போதுமே உங்ககிட்ட பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வச்சுக்கோ, பாசிட்டிவாகவே யோசி, வின்னிங் மூமெண்ட்டை மட்டும் யோசி, எப்போவுமே ஜெயிக்கிறது எப்படின்னு யோசி, ஜெயிக்கிறத மட்டும் யோசி, உன்னால் முடியும், நீ நினச்சனா உன்னால் முடியும் அப்படின்னு பிரகாஷ் சார் சொன்னது அவள் வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது கூட அவளோட காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. ஆமாம், ஓகே, இனிமேல் நான் பாசிட்டிவாக இருக்கணும்னு அவள் யோசிக்கிறான். The next few days he saw the girls training extra hard. Prakash sir was never far, even as he trained other children. அடுத்த கொஞ்ச நாள் அந்த 4 கேர்ள்ஸும் அந்த பிளேயர்ஸ் 4 பேரும் ரொம்ப ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப ப்ராக்டிஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. பிரகாஷ் சார் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆனால் அவர் ரொம்ப தூரத்தில் போயிடல, மற்ற பசங்களுக்கு மற்ற கேம்ஸில் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த 4 பேர் பக்கத்திலே தான் அவர் இருக்கார், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்பப்போ கொடுக்கறதுக்கு. The day of the sports meet dawned and the children piled into buses to reach the venue. ஸோ இதே மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகிடுது, ஸ்போர்ட்ஸ் டேவும் ஸ்டார்ட் ஆகிடுது. டான் அப்படின்னா விடிஞ்சிடுதுன்னு அர்த்தம், விடியுது. ஸோ இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் மீட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உடனே சில்ட்ரன்லாம் என்ன பண்ணுறாங்க, கூட்டமாக பஸ்ஸில் ஏறி எந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குதோ அந்த இடத்த போயிட்டு ரீச் பண்ணிடுறாங்க. There was laughter and a great deal of joviality as Prakash sir had seen. ஸோ என்ன ஆகுது, தேர் வாஸ் லாஃப்டர், ரொம்ப அவங்க போய் ரீச் ஆகிட்டாங்களே. இப்போ ஒரு கல்ச்சுரல்ஸு, ஒரு ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அங்கே ரொம்ப பரபரப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரகாஷ் சார் ஹேட் சீன் டு இட் தட் தேவர் ஃபிட் அண்ட் ரிலாக்ஸ்ட் ஆஸ் வெல். ஸோ அவர் பார்க்குறாரு அவருடைய பிளேயர்ஸு அந்த 4 கேர்ள்ஸும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, ரொம்ப ஃபிட், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. The stadium where the meet was being held bustled with great activity. பசில்டுன்னா சலசலப்பு, ஒரு சத்தம். ஸோ என்ன ஆகுது, அந்த ஸ்டேடியத்தில் அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப துருன்னு பேசிக்கிட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. Children from several schools were moving around checking out the different venues where particular events were to be held. ஸோ எல்லா சில்ட்ரனும் ரொம்ப பரபரப்பாக என்ன பண்ணுறாங்க, இப்போது ரன்னிங் ரேஸ் எங்கே, ஜவலின் த்ரோ எங்கே, லாங் ஜம்ப் எங்கே, ரிலேலாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு அந்தந்த ஸ்போர்ட்ஸ் எங்கெங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரகாஷ் சார் கலெக்டட் த ஷெட்யூல் அண்ட் கேவ் த கேர்ள்ஸ் அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ பிரகாஷ் சார் என்ன பண்ணுறாரு, ஷெட்யூலை கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ எந்த டைமில் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அதை கேர்ள்ஸ் கிட்ட கொடுக்குறாரு. அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்ராப்ரியேட்னது கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறாரு. The principal of the Hot School inaugurated the meet with a short speech and also introduced the participating schools. இப்போ ஸ்போர்ட்ஸ் மீட் எங்கே நடக்கும், எல்லா ஸ்கூல்ஸும் ஏதாவது ஒரு ஸ்கூலில் தான் நடக்கும் இல்லையா. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கலாம். அப்படி நடக்கும்போது அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன பண்ணுறாரு, இனாக்ரேட்டட் ஸ்பீச், ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, அந்த ஸ்போர்ட்ஸ் டேவை தொடங்கி வைக்கிறாரு.
தொடங்கி வச்சுட்டு இன்னும் எந்தெந்த ஸ்கூல்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்ற ஸ்கூல் இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறாங்க அந்த ஸ்கூலோட பிரின்சிபல். Then the event started. Rucha and most of the other children of their school easily got through the heats to enter the finals scheduled for the following day. ஸோ ஸ்போர்ட்ஸ் டே வந்து 2 நாள் நடக்குது. அதில் ஃபஸ்ட்டு டேயில் ருச்சாவோட ஸ்கூல் பசங்களும் ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க, எல்லா ஈவெண்ட்லேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிடுறாங்க. ஃபைனல்ஸ் எப்போ நடக்க போகுது, அடுத்த நாள் நடக்குது. The next morning, after a few individual events, it was time for the girls relay race. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் நிறைய ஃபைனல்ஸ்லாம் நடக்குது. ஸோ கடைசியாக வந்து ரிலேவும் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 4 schools had entered the finals. 4 ஸ்கூல்ஸ் வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கு. அதில் ஒரு ஸ்கூல் தான் ருச்சாவுடைய ஸ்கூல். ருச்சா, அருணா, ஷப்னம் அண்டு நீலம் வேர் டீம் பி. ஸோ 4 ஸ்கூல்ஸ் இல்லையா, அதில் வந்து ருச்சாவோட ஸ்கூல் வந்து டீம் பி. அந்த டீம் பியில் யார் யார் இருக்கா, ருச்சா, அருணா, ஷப்னம் அண்டு நீலம். பிரகாஷ் சார் கேவ் தெம் ஃபைனல் வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். ஸோ பிரகாஷ் சார் என்ன பண்ணுறாரு, ஃபைனல் என்கரேஜ்மெண்ட், விளையாட போகிறதுக்கு முன்னாடி அட்வைஸு, டிப்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கேர்ள்ஸ், யூ ஆர் அ குட் டீம், யூ கேன் வின், கோ ஹெட் அண்ட் ஷோ யுவர் மெட்டல், குட் லக். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுங்க, உங்களோட பவரை காட்டுங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, நீங்கள் ஒரு நல்ல டீம் 4 பேரும். ஸோ அதனால் உங்களோட பவரை காட்டி நீங்கள் ஜெயிக்கணும், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி பிரகாஷ் சார் அனுப்புகிறாரு. ஷப்னம், எ டால் கேர்ள். ஸோ அந்த 4 பேர் இருக்காங்களே, அதில் ஷப்னம் வந்து ரொம்ப ஹைட்டான பொண்ணு. வாஸ் தேர் ஃபஸ்ட் ரன்னர். அவங்க தான் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறது. ஷீ வுட் பாஸ் த பேட்டன் டு நீலம். ஸோ ஷப்னம் தான் ஃபஸ்ட்டு ஓட போகிறாங்க. அந்த குச்சை எடுத்துகிட்டு போயிட்டு நீலம் கிட்ட கொடுக்க போகிறாங்க. நீலம் வுட் பாஸ் இட் டு அருணா. ஸோ நீலம் வந்து செகண்டாக ஓடக்கூடிய நீலம் வந்து தேர்டாக இருக்கிற அருணா கிட்ட போய் பாஸ் பண்ணணும். அருணா டு ருச்சா. அருணா ஓடி போயிட்டு ருச்சா கிட்ட பாஸ் பண்ணணும். ஹூ வுட் பி ஃபினிஷிங் த ரேஸ் ஃபார் தெம். ஸோ லாஸ்ட்டாக ருச்சா தான் போயிட்டு அந்த ரேஸை ஃபினிஷ் பண்ணணும். த விசில் ப்ளூ அண்ட் த ஃபஸ்ட் ரன்னர்ஸ் வேர் ஆஃப். விசில் சத்தம் கேட்டுடுச்சு. ஃபஸ்ட்டு ரன்னர் 4 டீமில் இருந்தும் ஃபஸ்ட்டு ரன்னர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம டீம் பியோட ஃபஸ்ட் ரன்னர் யார், ஷப்னம். வித் அ லாங் ஸ்ட்ரைட்ஸ் ஷப்னம் கேவ் த டீம் எ மார்ஜினல் லீட். ஸோ அந்த 4 டீமில் ஷப்னம் ஹைட்டாக இருக்கிறதுனால அவன் நல்லா எட்டி காலை வச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஓடுறா. அதனால் என்ன ஆயிடுச்சு, ஷப்னத்தோட டீம், அதாவது டீம் பி வந்து மார்ஜினல் லீடு, ஒரு ஸ்லைட் லீடு, மீதி 3 பேரை விட அவங்க லீடு முன்னாடி வந்துட்டாங்க. பை த டைம் நீலம் ஹேட் பாஸ்டு த பேட்டன் டு அருணா, போத் டீம் ஏ அண்ட் டி ஹேட் ட்ரான் லெவல் வித் ஹர். ஸோ செகண்ட் வந்து அவன் என்ன பண்ணிட்டா, ஷப்னம் அருணா கிட்ட கொடுத்துட்டா. ஸோ அருணா என்ன பண்ணா, பை த டைம் நீலம் ஹேட் பாஸ் த பேட்டன் டு, ஓகே. ஸோ செகண்ட் வந்து நீலம் கிட்ட ஷப்னம் கொடுத்துட்டா. நீலம் என்ன பண்ணுறா, அவள் வேகமாக ஓடி போயிட்டு அருணா கிட்ட கொடுக்குறா. அப்படி அருணா கிட்ட கொடுக்கும்போது என்ன ஆகுது, முதல்ல ஷப்னம் வந்து லீடு எடுத்தா இல்லையா மீதி 3 டீமை விட. ஆனால் நீலம் ஓடி வரும்போது என்ன ஆகிடுது, டீம் ஏவும் டீம் டியும் இவங்க டீமுக்கு ஈக்குவலாக ஓடி வராங்க. தென் த ரன்னர் ஆஃப் டீம் டி ஃபம்பிள்ட் அண்ட் ட்ராப்டு த பேட்டன். கிட்ட வரும்போது டீம் டி என்ன ஆகிடுது, டீம் டி வந்து கை தவறி அந்த குச்சை கீழே போட்டுடுறாங்க, தடுமாறி விழுந்துடுறாங்க. அருணா ran for all she was worth, just managing to keep abreast of the runner of the team A. ஸோ abreast அப்படின்னா என்னது, நியர், பக்கத்தில். ஸோ அருணா என்ன பண்ணுறா, ரொம்ப கஷ்டப்பட்டு அவளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடி அவளோட திறமையை வெளிப்படுத்தி என்ன பண்ணிடுறா, டீம் ஏக்கு ஈக்குவலாக ஓடி போயிட்டு அவளோட குச்சை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்றா. யார்கிட்ட, ருச்சா கிட்ட. ஃபைனலி த பேட்டன் வாஸ் இன் ருச்சாஸ் ஹேண்ட். அந்த பேட்டன், அந்த குச்சி ஃபைனலாக யார்கிட்ட இருக்குது, ருச்சாவோட ஹேண்டில் இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு, டீம் டி வந்து ஏற்கனவே குச்சை கீழே போட்டுட்டாங்க. இப்போ டீம் ஏ இருக்குது, டீம் பி இருக்குது. ஷீ ஹேட் ஆல்ரெடி நோட்டட்
with a dismay that she was pitted against PT Usha of team. டிஸ்மே என்னது ஒரு ஷாக், ஒரு திகைப்பு. ஸோ ருச்சாவோட கையில் அந்த கழி வந்துருச்சு. அப்போ தான் இவன் வந்து பார்க்குறான். அந்த இப்போது சைடில் ஓரக்கண்ணில் தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இவ பார்க்கும்போது சைடில் வந்து டீம் ஏல அந்த பிடி உஷான்னு சொன்னாங்க தெரியுமா, பிடி உஷா மாதிரி வேகமாக ஓடக்கூடியவ அந்த பொண்ணு நிற்கிறான். ஜஸ்ட் மை லக், த தாட் ஹேட் ஃப்ளாஷ்டு த்ரூ ஹர் மைண்ட். ஷீ ஹேட் குயிக்லி புட் த தாட் அசைட் அண்ட் வென் த பேட்டன் வாஸ் பாஸ்டு டு ஹர் ஷி வாஸ் மோர் தேன் ரெடி. ஸோ அவள் என்ன நினைக்கிறா, நம்மளுக்கு லக்கு துணை இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும், நம்மளால் முடிஞ்ச முயற்சியை போடுவோம், இப்போ வேறு வழி இல்லை அப்படின்னு அவள் யோசிக்கிறாள். ஏன்னா அந்த பிடி உஷா அவ்வளோ ஸ்பீடாக ஓடக்கூடியவ, அவளை பார்த்ததும் லைட்டாக பயந்துடுறா. ஆனால் அடுத்த செகண்டே அவள் என்ன பண்ணிடுறா, ஷீ ஹேட் குயிக்லி புட் தட் தாட் அசைடு. அந்த எண்ணத்தை தூக்கி தூரம் போட்டுட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம அந்த குச்சியை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி முடிக்கணும், இதுதான் நம்ம டார்கெட் இப்போதைக்கு, அதை வரைக்கும் மைண்டில் வச்சுப்போன்னு அவள் டிசைட் பண்ணுறான். ஷீ ஹியர்ட் த ஷவுட்ஸ் ஆஃப் ஹர் ஸ்கூல்மேட்ஸ், Rucha, come on, Rucha, Rucha, out of the corner of her eye, Rucha saw PT Usha's trying to overtake her. ஸோ ருச்சாவோட ஸ்கூல்மேட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ருச்சா ருச்சா கமான் ஓடி வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ருச்சா ஓடி வரும்போது சைடில் லைட்டாக தெரியுது பிடி உஷான்னு பேர் எடுத்த அந்த பொண்ணு வந்து வேகமாக ருச்சாவை ருச்சாவை முந்தறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஃப்ளீட்டிங்லி, ஓகே, ஃப்ளீட்டிங்லி மீன்ஸ் ஸ்பீட், வேகமாக விரைவாக. ஷீ தாட் நாட் அகெயின் தென் பிரகாஷ் சர்ஸ் வேர்ட்ஸ் கேம் டு ஹர். ஸோ அவள் என்ன பண்ணுறா, வேகமாக ஓடிட்டு இருந்தாலும் அவளோட மனசில் நம்மளால் முடியாதோ, நம்ம ஜெயிக்க மாட்டோமோன்னு தோணுது. ஆனால் அடுத்த செகண்டே பிரகாஷ் சார் சொன்னதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. திங்க் டு வின். The next moment, Rucha was conscious of nothing except the tape at the finishing line which she had to reach. ஸோ அவளோட மனசில் ஒரு டவுட் வந்து அடுத்த செகண்டே பிரகாஷ் சார் சொன்னார் இல்லையா, திங்க் டு வின், ஜெயிக்கிறது மட்டும்தான் யோசிக்கணும், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும், எப்படி ஜெயிக்கணும்னு யோசிக்கணும், அது வரைக்கும் நம்ம செய்வோன்னு அவள் முடிவு பண்ணுறான். ஸோ அதனால் அவளோட மைண்டில் இப்போ ஒன்று தான் இருக்குது. என்னது, அந்த ஃபினிஷிங் லைனில் ஒரு டேப் ஒன்று கட்டி விட்டுருப்பாங்க இல்லையா, அதில் தானே போய் அப்படியே மோதி போய் வின் பண்ணணும். அந்த டேப்பு மட்டும்தான் அவள் மைண்டில் இருக்குது. அதனால் வேகமாக அதை போயிட்டு அதை டச் பண்ணுறதுக்கு ஓடுறான். டோட்டலி அப்சர்வ்ட், ஷி ரேன், ஷி லாஸ்ட் ட்ராக் ஆஃப் டைம் அண்டு டிஸ்டன்ஸ். ஸோ என்ன ஆகுது, இவள் ஃபாஸ்ட்டாக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கா. ஷி ரேன் ஆன், நாட் கான்ஷியஸ் ஆஃப் த ஃபேக்ட் that the race was over till Aruna called out to her, Rucha, you have won, we have won. ஸோ என்ன ஆகிடுது, இவளோட மைண்டில் ஒன்று தான் இருக்குது. என்னது, அந்த டேப், அந்த ஃபைனல் லைனை போய் தொடணும். அதனால் இவள் செம்ம ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த டேப்பை தொட்டுட்டோம் ஓடிக்கிட்டே இருக்கா. அவளுக்கே தெரியல நம்ம தொட்டுட்டோம், நம்ம அந்த லைனை தாண்டிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ இவன் நிற்கிறான்னா, அருணா தான் இவளை கூப்பிடுறா. என்ன கூப்பிட்றா, ருச்சா யூ ஹேவ் ஓன், நீ ஜெயிச்சிட்ட, நம்ம எல்லோரும் ஜெயிச்சிட்டோம், அதனால் தயவு செஞ்சு நில்லு, நம்ம வின் பண்ணிட்டோன்னு சொல்லி சந்தோஷமாக கத்துறான். அண்ட் ஷி வாஸ் ஹக்கிங் அண்ட் கிஸ்ஸிங் ஹர். ஸோ இவ என்ன பண்ணுறா, ருச்சாவை போயிட்டு அருணா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறா. பிரகாஷ் சார் வாஸ் பீமிங் அட் ஹர் அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் அப்ளாடிங் ஹர். ஸோ பிரகாஷ் சார், எல்லா ஆடியன்ஸ், ஸ்கூல்மேட்ஸ் எல்லாருமே வந்து ருச்சாவை ரொம்ப பாராட்டுறாங்க, அப்ளாடிங், கை தட்டுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஈவன் பிடி உஷா கேம் ஓவர் டு ஷேக் ஹர் ஹேட். ஸோ டீம் ஏல பிடி உஷா மாதிரி இருந்தா இல்லையா, அவள் கூட வந்து என்ன பண்ணுறா, ருச்சாவோட ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு நீ நல்லா விளையாடணுன்னு சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, ஐ தாட் I was fast, but you were simply superb. She shook hands with her. நான் நினச்சேன் நான் தான் ஃபாஸ்ட்டாக ஓடுவேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என்னை விட சூப்பராக ஸ்பீடாக ஓடின, நல்லா ஓடின அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். இட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் த வின்னர் ஆஃப் அ மெடல்
when she is called to victory stand, but for Rucha it had a double meaning. ஸோ எந்த ஒரு பிளேயருக்குமே எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னா ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு மெடல் கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அடுத்து அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு அந்த ஸ்டெப்ஸில் ஏறும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதில் நிற்கும் போது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ருச்சாவுக்கு டபுள் மீனிங், அதுக்கு வேறு வேறு அர்த்தங்கள் இருந்தது. என்னென்னா, ஷீ ஹேட் ஓவர் கம் ஹர் ஹெசிடேஷன்ஸ் அண்ட் டெனைல்ஸ். ஹெசிடேஷன்ஸ்னானது தயக்கம். அவள் வந்து ஓவர் கம்னா அதிலேருந்து தாண்டி வந்துட்டா, அதிலேருந்து ஜெயிச்சு வந்துட்டா. எதுலேருந்து ஜெயிச்சு வந்தா? அவளுடைய ஹெசிடேஷன்ஸ். எந்த நேரமும் தயங்கிக்கிட்டே இருப்பா, என்னால் முடியுமா, என்னால் செய்ய முடியுமா, அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேயே இருப்பாள். அதிலேருந்து வெளியே வந்துட்டா. அண்டு டெனைல்ஸ், மறுப்பு. எதை சொன்னாலும் என்னால் முடியாதுன்னு சொல்கிறது, நான் தோற்றுருவேன்னு சொல்கிறது. இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து அவள் வெளியே வந்துட்டா. ஸோ அவள் கேமில் மட்டும் ஜெயிக்கலை, அவளோட இந்த எண்ணத்தில் இருந்து ஜெயிச்சிருக்கா. அதுதான் அந்த டபுள் மீனிங். ஷீ குட் வின் வென் எவர் ஷீ சூஸ் டு. அதுக்கப்புறம் அவள் எந்த கேமில் செலக்ட் ஆனாலும் கண்டிப்பாக அவள் ஜெயிப்பா, கான்ஃபிடெண்ட்டாக இருப்பா. ஸோ இதுதான் இந்த லெசன். லதா கக்கு இந்த லெசனை எழுதியிருக்காங்க. ஸோ இந்த லெசன் வந்து ஏதாவது உங்களுக்கு இந்த லெசனை நீங்கள் லிசன் பண்ணும்போது டவுட்ஸ் இருந்ததுன்னா தயங்காமல் என்கிட்ட கேளுங்க, ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ இந்த லெசனோடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் இந்த லெசனோடைய டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கொஸ்டின் அண்ட் ஆன்சரையும் புக் பேக் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.